இந்த சாமந்தி செடி பார்த்தீங்கன்னா போன வருஷம் வாங்கினது. இந்த அடித்த வெயிலுக்கு எல்லாம் காஞ்சி சுத்தமாக கருவிடுச்சு. ஒரே ஒரு கிளை மட்டும் பச்சையாக இருக்கும்னு சொல்லி நான் கீழே கொண்டு வந்து வச்சு அதை வளர்த்து ஒரு வருஷம் நல்லா தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கிளையும் வேர் வந்து விட ஆரம்பிச்சிச்சு. சரின்னு சொல்லிட்டு மாடியில் கொண்டு போயிட்டு இந்த ஒரே ஒரு குச்சி மட்டும் நட்டு வச்சு அது நல்லா தான் வந்துருந்துச்சு. சரி நல்லா தான் வந்துருச்சுல்ல, தரையில் வைப்போம், தரையில் வச்சு நல்லா சுற்றி வரும், நல்லா அழகாக இருக்கும், வேரில் நல்லா ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு தரையில் கொண்டு வந்து வச்சேன். இங்கே வந்து வச்சா என்ன ஆச்சுன்னே தெரில, அது மட்டும் காய ஆரம்பிச்சிருச்சு. சரிடா என்னடா அது 100 ரூபா கொடுத்து ஒரு செடி வாங்கணுமே, காஞ்சிருச்சு செத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அமைதியாக விட்டுட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் பார்த்தா துளிர் வந்து கீழே வந்து அப்படியே கட்டிங் வந்து அப்படியே வர மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே மனசுக்கே ஒரு நிம்மதியாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதை அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் வந்து எனக்கு வந்து மோமோஸ் சாப்பிடணும் போல இருந்துச்சு. சரி மோமோஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் ஆல்ரெடி மோமோஸ் வீடியோ போட்டிருக்கேன், அதனால இதில் வந்து நான் ஃபுல் வீடியோ ஷேர் பண்ணல. மோமோஸ்க்கெல்லாம் இது பண்ணிவிட்டு அந்த தக்காளி இதுவும் இது பண்ணி அரைச்சிட்டேன். சூப்பராகவே இருந்துச்சு. கொஞ்சம் இதில் வந்து சக்கரை போட்டு அரைச்சிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓகே பாய்.